அன்பு தோழிகள் அனைவருக்கும் மங்கை உலா தீப்தியின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ரீசெண்டாக டிமார்ட்லேருந்து 3 பர்னர் பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் பை பண்ணியிருந்தேன். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை எல்லாத்தையும் கவனித்து வாங்கணும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஸ்டவ்வை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு பேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது வந்துட்டு இதை ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த பர்னரில் வந்துட்டு 3 பக்கத்துலேயும் கனெக்ட் பண்ணி இந்த ரோப் கயிறை வச்சு கட்டியிருந்தாங்க. இதோடைய பேக் சைட்லேயே வந்துட்டு ஸ்டாண்டையும் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கியிருக்கிறது பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், 3 பர்னருடையது. அதே போல் 5 வருஷ வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு இந்த பர்னருக்கு மேலே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிப் ட்ரேவையும் எடுத்து தனியாக நம்ம வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன பர்னர், 2 ஜம்போ பர்னர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு பேக் சைட்லேயே வந்துட்டு இந்த 3 ஸ்டாண்டையும் நல்லா இதுலேயே டைட்டாக கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. நல்லாயிருக்கு. இது வந்து வச்சுட்டு சமைக்கும்போது ஆடுறது கிடையாது. பட் சில நேரங்களில் வந்துட்டு தோசைக்கல்லுக்கு வைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது எப்போவுமே இந்த பர்னருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது வழியாக தான் நமக்கு வந்து கேஸ் ஃப்ளேம் வந்து வெளியில் போகும். இது வளைஞ்சிருந்தது அப்படின்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப சின்னதாகவும் கம்மியாகவும் வரும். அதனால் எப்போவுமே இந்த 2 பக்கத்து ஸ்டாண்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த நடுவில் வளைஞ்சிருக்கிறது வந்துட்டு சின்ன பர்னருக்குரியது. லைட்டாக தான் ஃப்ளேம் வரும் அப்படிங்கிறதுனால இது வளைஞ்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அண்ட் மோரோவர் நான் அடுப்பு யூஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து கரெக்டாக வந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இது வளைவாக இருக்கிறது அவ்வளோ இன்னும் பெரிய இஷ்யூவாக தெரியலை. இந்த நடுவில் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்தாங்க. அடுப்பு உயரமாக வைக்கிறதுக்காக 4 பக்கத்துக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 பக்கத்துலேயும் இதே ஸ்க்ரூவை மறுபடியும் உள்ளே போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுப்பை வந்து நம்ம வந்து உயரமாக வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு நம்ம பை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட நீடு என்ன அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் நிறைய சமைப்பீங்க அப்படின்னா 3 பர்னர் 4 பர்னர் அந்த மாதிரி போய்க்கலாம். ஆனால் நீங்கள் 3 பர்னர் 4 பர்னர்லாம் வாங்கும்போது ஒரு அடுப்புக்கும் இன்னொரு அடுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ப்ரெஸ்டீஜில் எனக்கு 3000 ரூபாயிலேயே வந்து 3 பர்னர் அடுப்பு கிடச்சிது. ப்ரெஸ்டீஜ் கம்பெனி நல்ல கம்பெனியும் கூட. ஆனால் நான் அதை வாங்கலை. ஏன் அப்படின்னா அடுப்பு ரொம்ப சின்னதாக இருந்தது, இடைவெளி கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால. ஆனால் பட்டர்ஃப்ளைல வந்துட்டு நல்லா அடுப்பு பெருசாகவும் இருந்தது. ஒரு பாத்திரத்தையும் இன்னொரு பாத்திரத்தையும் வைக்கும்போது இடிக்காமல் இருந்தது. அதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்தேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது விலையை கிடையாது, நம்மளோட கன்வீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து கவர்மெண்ட் அடுப்புலலாம் ஃப்ளேம் வந்து நல்லா பெருசாக எரியும். ஆனால் ப்ரைவேட் அடுப்புகளில் அந்த மாதிரி எரியுதான்னு தெரியல. நான் டிமார்ட்டில் எனக்கு அதை செக் பண்ணி தர சொன்னப்போ அவங்க அதை பண்ணி தரல. ஒரு கேஸ் அடுப்பு வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதே இடத்துலையே அன்பாக்சிங் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கேஸில் வச்சு ஃப்ளேம் எந்த அளவுக்கு படர்ந்து எரியுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். பழைய அடுப்பு நான் வச்சுருந்தப்போ பேஸ் ஃபுல்லாக வந்து ஃப்ளேம் வரும். பட் இந்த அடுப்பை நான் அன்பாக்சிங் பண்ணின போது எனக்கு பழைய அடுப்பில் இருந்த ஃப்ளேம் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் டிமார்ட் மாதிரியான இடங்களில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நம்ம கடைகளில் வாங்கும்போது அவங்க அதை வந்து செக் பண்ணி தருவாங்க. அதையும் செக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு கிளாஸ் டாப் வாங்கும்போது அந்த கிளாஸ் டாப் வந்துட்டு நாளடைவில் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அதிகமாக ஹீட் படுறதுனால இந்த கிளாஸ் பிரேக்கிங் வரும். ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் வந்து வாங்குங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய டியூரபிலிட்டி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அடுப்பு உழைக்கும். ஸோ நீங்கள் அழகுக்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் டாப்புடைய திக்னஸ் அதிகமாக இருக்கணும், வாரண்ட்டி அதிகமாக இருக்கணும். அதே போல் அந்த கம்பெனி எப்போ நம்ம கூப்பிட்டாலும் நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு அடுப்பை வாங்குங்க. அடுத்ததாக இந்த பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்க்கு வந்துட்டு இந்த தந்தூரி ஸ்டாண்டும் ஒரு பட்டர்ஃப்ளை சாப்பரும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஃப்யூச்சரில் எனக்கு இது யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் இந்த சாப்பர் ரொம்பவே யூஸ் ஆகும். சாப்பர் இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் மோரோவர் அவ்வளோதான். இப்போ அன்பாக்சிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு
அடுப்பு பற்ற வச்சு பார்க்கலாம். பாத்திரம் இடிக்காமல் எப்படி சமைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். புதுசாக எந்த பொருள் வாங்கினாலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு கற்பூர தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா திருஷ்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு 3 பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒலை வச்சுருக்கேன், இன்னொன்றில் 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன், அடுத்தது வானல் வச்சுருக்கேன். பட் 3 பாத்திரத்தில் வச்சு நான் சமைக்கும் போதும் எனக்கு ஒரு பாத்திரத்துக்கும் இன்னொரு பாத்திரத்துக்கும் இடையில இடைவெளி இருக்குது. அதே நேரத்தில் இடிக்கவும் இல்லை. ஈவன் இத்தனைக்கும் 3மே பெரிய பெரிய பாத்திரங்கள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அடுப்பு வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கு எந்த ஒரு குறையும் இருக்கிறதா தெரியலை. பட் நான் பர்சனலி ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2 ஜம்போ பர்னர்லேயும் நான் பழைய அடுப்பு வச்சுருந்த போது ஃப்ளேம் பெருசாக இருந்தது, இதில் சின்னதாக இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த அடுப்புடைய விலை 4000 ரூபா வருது. கிட்டத்தட்ட 3999 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து 1 வீக் கழித்து தான் இதை நான் ரிவ்யூ போடுறேன். நல்லாயிருக்கு. இந்த ஒரு வாரத்தில் நான் எல்லாமே சமைச்சு பார்த்தேன், எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.